ஓம் ஹ்ரீம் பைரவி கிளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. உண்மையான ஜோதிடர் யாரு? கண்டுபிடிக்கிறது எப்படி? பாருங்க, நீங்க ஒரு பர்த் டீடைல்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து அவர் பாஸ்ட்ல இந்த டைம் பீரியட்ல இந்த இவெண்ட்ஸ் நடக்கிற சான்சஸ் இருந்திருக்கு அப்படி சொல்லணும். அவர் இந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவ் சொன்னா அவரை நம்ம லக்னத்தை கண்டுபிடிப்பாங்க. லக்னம் எதுக்குன்னா ஒரே ராசியில ஒரே நட்சத்திரத்துல 1000 பேர் கோடி பேர் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா அது நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகம் இல்லை, லக்னம் கண்டுபிடிச்சாதான் அது சொல்ல முடியும். அதுக்கு பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லணும். ரெமெடி சொல்லும்போது நியூமராலஜி, டேரட் கார்டு, ருத்ராட்சம், ஜெம் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே ஜோதிடத்துல இல்லை. புருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல கால சர்ப்ப தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அங்க இருக்கிற ரெமிடிஸ் என்ன? ரொம்ப சிம்பிளான ரெமிடிஸ். கஷ்டத்துல இருக்கிறவர் எப்படி அவ்வளவு செலவு பண்ண முடியும்? சிம்பிளான ஜபம், தானம் 2 தான் இருக்கு. இப்படியெல்லாம் அதை சொல்லணும். இந்த மாதிரி ஜோதிடம் சொல்றவர்கிட்ட நீங்க போங்க, உங்க ஜாதகம் காட்டுங்க, அவர் சொல்வாங்க. எதுக்குன்னு உங்க பாஸ்ட் சொல்றவர் ஃபியூச்சர் கூட அவர் சொல்வாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? நான் ஃபர்ஸ்ட் இந்த தசா பீரியட்ல நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், ஜெமினி சிஸ்டம் அப்ளை பண்றேன், பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கிறேன். யாருக்கு ஜாதகம் இல்லையோ அவரோட கை ரேகை நான் பார்க்கிறேன். கை ரேகையில் இருக்கிற லைன்ஸ் வச்சு பிரஷ்ன கோண்ல பார்த்து ஒரு டெக்னிக்கல், அது நஷ்ட ஜாதகம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதை பார்த்து நான் அப்ளை பண்ணிட்டு அஸ்ட்ராலஜி சொல்றேன். இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே ஜோதிடத்துல நிறைய பேர் சார் அவர் சனி பத்தி, குரு கிரகம் பத்தி 1 hour 2 hours பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க ஜோதிடம் பத்தி. ஆனா நமக்கு அது எல்லாமே வேணாம். நமக்கு பாஸ்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லிதான் ஆகணும். நான் எப்படின்னா, ஒரு தடவை அவரோட ஜாதகம் பார்த்து எனக்கு பாஸ்ட்ல நடக்கிற சில ஈவெண்ட்ஸ் சொல்ல முடியலன்னா நான் அவருக்கு கன்சல்டேஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ இது என்னோட ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். எதுக்குன்னா, இந்த பர்த் டைம் சரியா இல்லைன்னா ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. இது மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்துல இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். மகர ராசி 2026 ஏப்ரல் இந்த மாதத்துல மகர ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2வது வீட்டுல இருக்கிற ராகு, புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நெகட்டிவ். ஸோ அப்படி இருக்கிற செகண்ட் ஹவுஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இந்த அஸ்ட்ராலஜி கிளாசிக்ல நீங்க பார்த்தா காளிதாசன் எழுதியிருக்கிற உத்தர காலவருத்தம் பாருங்க, புருஹத் பராசர ஓரா சாஸ்திரம் பாருங்க, எல்லாமே செகண்ட் ஹவுஸ் கண்ணுக்கு சம்பந்தப்பட்டது. அங்க இருக்கிற இந்த பாப்பு கிரகங்கள்னால கண்டிப்பா கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும், ஜாக்கிரதை இருங்க. 2வது ஃபைனான்சியல் இஷ்யூஸ் உங்களுக்கு வரலாம். ஃபைனான்சியல் இஷ்யூஸ் மாதிரி இல்லை, சில பேருக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஃபைனான்சியல் கெயின்ஸ் ஆயிடும். நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா, ஏதாவது பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அன்எக்ஸ்பெக்டடா பணம் வரும், ஃபைனான்சியல் ஃப்ளோ ஏறிடும். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஆனா சில பேர் கேம்பிளிங் பண்ணுவாங்க. இந்த ஆன்லைன்ல என்ன கேம்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்ல அவருக்கு சரியா ஒரு இது இருக்காது, ட்ரைனிங் இருக்காது. யாரையோ பார்த்து அவரு ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டுடுவாங்க. அவருக்கு எல்லாருமே லாஸ் ஆகுற சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு ஜாகிரதை இருங்க. குடும்பத்துல ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு பிரச்சனைகள் வரலாம். அப்பா அம்மாவுக்கு நடுவே இருக்கலாம், அண்ணன் தம்பிக்கு நடுவே இருக்கலாம். குடும்பத்திலிருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த டைம் பீரியட்ல உங்க பேச்சு மேல கண்ட்ரோல் வைங்க. அன்னெசரி ஏதோ பேசுறது, அன்னெசரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு என்னென்னமோ நீங்க பேசுறது, இந்த மாதிரில பண்ணாதீங்க. பண்ணா அது உங்களுக்கு ரிட்டர்ன் ஏதோ ஒரு பெருசாகிற சான்சஸ் அந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. இந்த 3வது வீட்டுல இருக்கிற 4வது வீட்டுல இருக்கிறாங்க பார்த்தா கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. இத்தனை நாள் நீங்க ப்ராப்பர்ட்டி பண்ணணும், சக்சஸ்ஃபுல் ஆகணும், வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த டைம் பீரியட்ல அந்த என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும், ரொம்ப ஈஸியா நடக்கும். இப்ப வீடு கட்டுறது ஈஸி கிடையாது, ஆனா இந்த சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். இந்த பேங்கிங் சம்பந்தப்பட்ட எல்லா இதுவுமே கிளியர் ஆயிடும். சப்தம பாவாதிபதி மேரிட்டல் லைஃப் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் கிடையாது, ரொம்ப நல்லது. இந்த டைம் பீரியட்ல மேரிட்டல் லைஃப் நல்லா இருக்கும். பிரச்சனை இருந்தாலும் கூட அது சரியாயிடும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட சரியாகலாம். ஸோ எத்தனை நாள் இந்த மாதிரி
ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கம்யூனிகேஷன் நல்லா ஆயிடும். ஸோ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு, மேரேஜ் ஆகிற யோகம் கூட அதிகமா இருக்கு. பஞ்சம பாவம் பார்த்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவருக்கு எல்லாமே நல்லது. வெளிநாட்டு ஜாப் தேடி இருக்கீங்களா அவருக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி வந்து தசம பாவம் நம்ம பார்த்தா சுக்கிரனோட இது இருக்கிறது வந்து கரியர்ல நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கும். புது ஜாப் கிடைக்கலாம், இன்டர்வியூஸ்ல சக்சஸ் கிடைக்கலாம், கேம்பஸ் செலெக்ஷன் ஆகலாம், இதை விட அதிகமான சேலரி இருக்கிற ஒரு ஜாப் கிடைக்கலாம், வெளிநாட்டுல ஜாப் கிடைக்கலாம். நிறைய சேஞ்சஸ் பாசிபிலிட்டிஸ் இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூல இருந்து கூட கண்டிப்பா நீங்க வெளியே வருவீங்க. அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். யோகம் இருக்கு. மகாமிருத்யுஞ்சயம் பண்ணுங்க. மகாமிருத்யுஞ்சய ஜபத்தை நீங்க ரெகுலர் பண்ண எந்த விதமான ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் கூட அது குறைஞ்சிடும். எப்படின்னா ஒரு மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு நமக்கு அது தெரியாது. பாடி எதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அது கூட நமக்கு புரியாது. மேலே ரிசர்ச் ஆயிட்டு இருக்கு. எதுவும் இந்த ருசிகள் சொல்லியிருக்கிற எந்த பேச்சும் கூட நாம இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து மகர ராசியில பிறந்தது.